எஃப்டிபி நேயர்களுக்கு வணக்கம். சீமான் அவர்களின் சர்ச்சையான பேச்சு, அணிலே அணிலே ஓரமா போய் விளையாடு, மானையும் காட்டெருமையும் வேட்டையாடினால்தான் புலிக்கு மரியாதை அப்படின்னு விஜய் அவர்களை ரொம்ப காட்டமாவே சீமான் அவர்கள் விமர்சிச்சிருக்கிறாரு. இதன் பின்னணியில என்ன இருக்கு? சீமான் அவர்கள் விஜயை இந்த அளவுக்கு தாக்குறதுக்கான காரணம் என்ன? இதை பற்றிய காணொலியாகத்தான் இது இருக்க போகிறது. புலி வேட்டைக்கு போகும்போது அணில் குஞ்சுகள்லாம் அமைதியா இருக்கணும், குறுக்க வரக்கூடாது அப்படின்னு விமர்சனத்துக்குள்ளாக டிவிக்கு வைத்து சில வார்த்தைகள் சொல்லுவாங்க இல்லையா? அந்த அனைத்து வார்த்தைகளையும் ஒரு மீம் டெம்ப்ளேட் சொல்ற மாதிரி, ஒரு ட்விட்டர்ல திட்டிக்கிற மாதிரி சீமான் அவர்கள் பொதுவெளியில தாவேக்காவை போட்டு பொலன்னு பொழக்கிறாரு. எதனால இப்படி ஒரு மாற்றம் சீமான் அவர்கள் கிட்ட இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, பொதுவாகவே சீமான் அவர்கள் விஜயோட கூட்டணி வைக்க போகிறார். என் தம்பி தான், நானும் என் தம்பியும் சேர்ந்தோம்னா இந்த தமிழ்நாடே அப்படியே ஸ்தம்பிக்கும் அப்படியெல்லாம் ஒரு காலத்துல வாய் விட்டு பேசிட்டு இருந்த சீமான் அவர்கள் இப்ப அப்படியே மாற்றம் அடைஞ்சு முழுக்க முழுக்க ஒரு விஜயை விமர்சிப்பதையே தன்னுடைய முழு நேர வேலையா ஆக்கிக்கிட்டாரா, இல்ல விஜய் கிட்ட கொள்கை இல்லாதது இவருக்கு மிக முக்கியமான ஒன்றா பார்க்கப்படுதா? அப்படியெல்லாம் நம்மால பார்க்கப்படுது. தொடர்ந்து சீமான் அவர்கள் இதற்கு முன்பெல்லாம் விஜயை பெரிய அளவுக்கு காட்டமா விமர்சிச்சதில்லை. குறிப்பா தமிழக வெற்றி கழகத்தை அந்த பெயரெல்லாம் குறிப்பிட்டு அவர் எந்த மேடைகளிலும் அதிகமா பேசினதில்லை. கணிசமா சொல்லுவாரு அவர் நடிகர் அப்படின்னு சொன்னது உண்டா தவிர பெரிய அளவுல பேசினதில்லை. ஆனா நேத்து பேசின பேச்சு இன்னைக்கு தாவேகா தொண்டர்களுக்கு மத்தியில மிகப்பெரிய ஒரு சர்ச்சையும் ஒரு போட்டியுமே உருவாக்கி இருக்கு அப்படின்னு தான் நம்மளால பார்க்க முடியுது. இதற்கு முன்பாக சொல்லுவாரு இல்லையா, விஜய் அவர்கள் போகிற வேடையில எல்லாம் டிவிகே வெர்சஸ் டிஎம்கே, இதுதான் இரண்டு கட்சிகளுக்கு நடுவுல தான் போராட்டமே, இரண்டு கட்சிகளுக்கு நடுவுல தான் போட்டியே அப்படின்னு சொல்லிட்டு இருந்த விஜய்க்கு மத்தியில இன்னைக்கு இந்த இரண்டு கட்சிகளா எது இருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா டிவிகே வெர்சஸ் நாம் தமிழர் என்டிகே இது இருக்கிறதா பார்க்கப்படுது. நாம் தமிழர் சீமான் அவர்கள் ரொம்ப ஆக்ரோஷமா கர்ஜிக்கும் சிங்கம் போல தாவேக்காவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அந்த கொள்கை கோட்பாட்டை எல்லாம் பிரிச்சு பிரிச்சு பொலன்னு பொலந்துட்டு இருக்காரு. என்ன இந்த மனுஷன் இதுக்கு முன்னாடி இப்பெல்லாம் பேசிருக்கவே மாட்டாரு, எப்படி யாராவது சொல்லிட்டாங்களா? இல்ல இதுக்கு முன்னாடி சொல்லுவாங்க சீமான் அவர்கள் ஓட்டு குறையறதுக்கு மிக முக்கியமான காரணமா விஜய் அவர்கள் தான் இருக்க போகிறார், விஜயின் வருகை சீமானின் அரசியலே முற்றுப்புள்ளிக்கு அழைத்து போயிடும் அப்படிலாம் சொல்லும் பொழுது கூட சீமான் அவர்கள் இல்லை அப்படின்னு ரொம்ப வலிமையா இருந்துட்டு இருந்தவர் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அதிமுகவை விமர்சிக்கிறதை நிறுத்திட்டாரு, இன்னொரு பக்கம் திமுகவை விமர்சிக்கிறதை நிறுத்திட்டாரு. ஆனா தாவேக்காவில் இருக்கக்கூடிய விஜய் பத்தியும் அது சினிமா கூட்டம், இதுதான் கொள்கை கூட்டம் அப்படின்னு சொல்றாரு. இன்னொரு பக்கம் உங்க கொள்கை என்னடா அப்படின்னு தாவேக்கா கிட்ட கேட்டா தளபதி தளபதி தளபதினு சொன்னா அது எனக்கு தலைவிதின்னு கேட்கலாம். இன்னொரு பக்கம் எதுக்குடா வரீங்க அப்படின்னு கேட்டா டிவிகேன்னு சொன்னா அது டீ விற்க அப்படின்னு டீ விற்கையாடா நீங்களாம் அரசியலுக்கு வந்தீங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப காட்டமா மேலும் மேலும் சீமான் அவர்கள் தாவேக்கால இருக்கக்கூடிய அனைத்து தொண்டர்களையும் ரொம்ப காட்டமா விமர்சிக்கிறாரு அப்படின்னு தான் நம்மளால பார்க்க முடியுது. உண்மையிலே 2026 விஜயின் இந்த வளர்ச்சி, இந்த விஜயின் தாக்கமானது சீமானின் அரசியலை எந்த அளவுக்கு பாதிக்கும்னு கேட்டா ஒரு சில இடங்கள்ல பாதிக்கலாம். அது இளைஞரின் ஓட்டு, இந்த மாற்றுன்னு சொல்லக்கூடிய ஓட்டுகள் சீமானின் வாக்குகளை முழுவதுமாக பாதிக்கவில்லை என்றாலும் பாதிக்கு பாதி பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நம்ம தொடர்ந்து நம்ம சேனல்ல கருத்து கணிப்புகள் பேசிட்டு வரோம். அந்த கருத்து கணிப்புல இந்த மாற்றா எங்கெங்கெல்லாம், அதுல குறிப்பா இந்த சிட்டி சைட்ல அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் சீமானுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வரவேற்பை கொடுத்திருக்காங்க. அதிலும் குறிப்பா இந்த கடற்கரை நகரங்கள் இருக்குது இல்லையா, மீனவ வாழ் மக்கள் இருக்கக்கூடிய இடங்கள்ல சீமானுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் தமிழ் சார்ந்து இருக்கக்கூடிய நிலம் மக்கள் இன்னமும் இருக்கக்கூடிய அந்த இடங்கள்ல இருக்கக்கூடிய மக்கள் சீமானுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க. இப்படியெல்லாம் பார்க்கும்போது சீமானின் முக்கியத்துவம் எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கு விஜயின் முக்கியத்துவம் எவ்வாறு இருக்கிறது என்று கேட்டால், குறிப்பா மீனவ மக்கள் தொடர்ந்து இதுக்கு முன்பாக நம்ம பல இடங்கள்ல பார்த்திருப்போம். அந்த எம்ஜிஆருக்கு அடுத்தது மீனவ மக்கள் விஜய் அதிகம் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு தான் நம்மளால பார்க்க முடியுது. அப்படி இருக்கும்போது கணிசமா ஒரு சில இடங்கள்ல
விஜய்க்கு இந்த கடற்கரை மாவட்டங்கள்ல ஒரு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு இருக்கிறது தான் நம்மளால பார்க்க முடியுது. வட மாவட்டங்கள்ல சீமானின் எழுச்சி பெரிய அளவுல இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒரு சில மாவட்டங்கள்ல அவருடைய ரோல் பேசப்பட்டாலுமே கூட வட மாவட்டங்களை பொறுத்தவரை ஒரு பக்கம் பாமக, இன்னொரு பக்கம் விசிக, இந்த இரண்டு கட்சிகளுடைய தாக்கம் பெரிய அளவுல தேர்தலில் இம்பாக்ட பண்ணும். இப்ப அது குறிப்பா விஜய் அவர்களுக்கு போகிறதால அந்த இடத்துல சீமானுடைய ஓட்டு பெருசா வட மாவட்டங்கள்ல பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு தான் நம்மளால பார்க்க முடியுது. சென்னை ஒட்டி இருக்கக்கூடிய இந்த இடங்கள்ல சீமானுடைய ஓட்டு விஜய் கவர்ந்துருவாரா அப்படின்னு பார்த்தா இந்த இடங்கள்ல கூட சீமானுக்கே அங்க ஓட்டு இல்லை. நகர பகுதிகளில் மாற்றுன்னு சொல்லக்கூடிய ஓட்டு போடும்போது இது ரசிகர் பட்டாளம் நிரம்பிய சென்னை மண்டலம் இல்லையா? அப்படி இருக்கும்போது சென்னையிலையும் முழுக்க முழுக்க விஜய் அவர்களுடைய அந்த தாக்கத்தாலேயே ஓட்டுகள் கிடைக்கப்பட்டுரும். அப்படி பார்க்கும்போது கணிசமா பரவலா சீமானின் ஓட்டுக்கள், அவருக்காக வந்த ஓட்டுக்கள் அப்படியே தான் இருக்கும். இந்த மாற்றுன்னு வந்த ஓட்டுகளை தாண்டி அதிமுகவிலிருந்து கொஞ்சம், திமுகவிலிருந்து கொஞ்சம், அப்படிப்பட்ட ஓட்டுகள் பிரிந்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கலாம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, அப்படி திமுகவுக்கு பிரியும் போது, அதிமுகவுக்கு பிரியும் போது அந்த வாக்குகள்லாம் சீமானுக்கு போகாதானா? நிச்சயமா போகாது. சீமானுக்கு இருக்கக்கூடிய வளர்ச்சியானது சஸ்டைனபிளான வளர்ச்சி. மாற்றுன்னு சொல்லக்கூடிய புதுவிதமான வாக்காளர்கள் அவங்க ஓட்டு போடுவாங்க. அதுக்கப்புறம் அதிமுக, திமுகவின் அந்த கொள்கைகளில் சமரசம் இருக்கக்கூடியவர்கள் ஓட்டு போடுவாங்க. மற்றபடி இருக்கக்கூடிய அனைவருமே அந்தந்த கட்சிக்கு தான் இத்தனை ஆண்டுகளா ஓட்டு போட்டுட்டு வராங்க. அதை நம்ம கண்கூட பார்த்துட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது சீமானுக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பயமா என்ன இருந்திருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மாற்றுன்னு சொல்லக்கூடிய 100% ஓட்டை சீமான் அவர்கள் முழுவதுமா ஆக்கிரமிச்சு வச்சிருந்தாரு அப்படின்னு தான் நம்மளால பார்க்க முடியுது. கமல் வெர்சஸ் சீமான் அப்படின்னு ஒரு போட்டி வரும்போது கூட அதிமுக, திமுக விட்டுருங்க, அவங்க மேல இருக்கக்கூடிய போட்டியாளர்கள் இரண்டாம் டயர் 2ல இருக்கக்கூடிய போட்டியாளர்களா. அப்ப 2021 தேர்தலில் கமல் வெர்சஸ் சீமான் அப்படின்னு வரும்போது சீமானுடைய ரோலும் அந்த இடத்துல கொஞ்சம் பேசும் பொருளா இருந்தாலுமே கூட கமல் சமூக ரீதியான ஒரு சில வாக்குகளை பாஜகவிற்கு அடி கொடுத்து அவர் பிரிச்சு எடுத்தாரு. அதெல்லாம் பரவலா பார்க்கப்பட்டப்போ இங்க விஜய் அவர்களும் கூட சிறுபான்மையினர் வாக்குகளை மிக தெளிவா எடுப்பதற்கான பல்வேறு வேலைகளை பண்ணிட்டு வராரு. அந்த வகையிலும் கூட குறிப்பா கிறிஸ்தவர்களுடைய வாக்குகள் கணிசமா அப்படியே விஜய் அவர்களுக்கு போவதற்கான சில வேலைகளையுமே அவர் செஞ்சுட்டு வர்றதையும் நம்மளால பார்க்க முடியுது. அப்படி கிறிஸ்தவ வாக்குகள் போகும்பொழுது அது சீமானுடைய வாக்குகள்ல அடிபடுறதுக்கு மிக முக்கியமான காரணங்கள் இருக்கு. அதுவும் ஒரு சில நகரங்கள்ல இப்படி எல்லாம் வச்சு பார்க்கும்போது மாற்றுன்னு வரக்கூடிய 100% வாக்குகள் 50-50 பிரியும் பட்சத்துல அது சீமானுக்கு பாதியும் விஜய்க்கு பாதியும் போக, டிஎம்கே ஏடிஎம்கேல இருந்து பிரிக்கிற ஓட்டு விஜய்க்கு போக விஜய் ஒரு சக்தியா வளர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா சீமானுடைய வளர்ச்சியா என்னவா இருக்க போகிறது? புதுசா தமிழ் தேசியத்தையும் தமிழ்நாட்டையும் அவர் பேசுற மாடு அரசியல், மண்ணுக்கான அரசியல், மரத்துக்கான அரசியல், அந்த மாதிரி அரசியல்லாம் பார்க்கக்கூடியவங்க சீமானுக்கு ஓட்டு போடுவாங்க. அப்படி எல்லாத்தையும் குறிப்பா வச்சு பார்க்கும்போது சீமானுடைய ஓட்டுக்கள் பாதிக்கப்பட போவதில்லை. அவருக்கு இனி வரக்கூடிய ஓட்டுக்கள் பாதியா பிரிய போகிறது. அதனாலதான் அவர் முடிவு பண்ணிட்டாரு, இனிமே ஏடிஎம்கே டிஎம்கேவை எதிர்த்து நம்மளால ஒண்ணுமும் பிரயோஜனம் கிடையாது. அதனால இங்க ஒருத்தவன் வரான்ல என் தம்பி விஜய் அப்படின்னு விஜய் அவர்களோட போட்டி போட்டா அவருக்கு போகக்கூடிய வாக்குகள்ல நீ நானும் போட்டி போட்டு எவ்வளவு பிரிச்சுக்கலாமோ அவ்வளவு பிரிச்சுக்கலாம் அப்படின்ற எண்ண நிலைப்பாடோட தான் சீமான் இருக்கிறாரு. அதனால பாவம் தானா ஒரு தற்குறி என்ற ஒரு மனநிலை ஒரு பேரை வாங்கி வச்சுக்கிட்டு இன்னைக்கு அணில் குஞ்சுகள்னு வேற போற இடத்தெல்லாம் மரத்து மேல ஏறிக்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க தாவிக்க தொண்டர்கள். அவர்களுமே விமர்சனத்துக்குள்ளா இருக்கிறாங்க. சீமான் அவர்கள் ஒரு ஃபேஸ்புக்ல, யூடியூப்ல, ட்விட்டர்ல இந்த ட்ரோலு, மீம் கண்டென்ட்டு அந்த மாதிரி வீடியோஸ்லாம் போடுறப்ப பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி அந்த மேடையில பேசியிருக்கிறாரு. ஒரு தலைவருக்கான பேச்சா அது இல்லை, முழுக்க முழுக்க தாவேக்காவை அடிப்பதற்கான பேச்சா அது இருந்துட்டு இருக்கு. ஸோ சீமான் அவர்கள் ஒரு வியூகத்தை கையில் எடுத்திருக்கிறாரு. விஜயின் எதிர்ப்பு தான் நம்மளுடைய வளர்ச்சியா இருக்கும் அப்படின்னு அவர் பார்க்கிறாரு போல. ஸோ இது எப்படி இருக்கும்? இது 2026 தேர்தலில்
எந்த அளவுக்கு எதிரொலிக்க போகுதுன்னா நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ தாவேகாவின் நிலைப்பாடுகள் என்னவா இருக்க போகிறது? தாவேகா வந்து சீமானை தான் ஒரு எதிரியாக தனக்கான ஒரு போட்டியாளராக நினைக்கிறதா? நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. சீமான் அவர்களுடைய இந்த பேச்சு நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நாம மேலும் ஒரு காணொலியில சந்திக்கலாம். நன்றி.